வாசக தோழமைகளுக்கு வணக்கம். யுவால் நோவா ஹராரி அவர்களுடைய ஷேப்பியன்ஸ், மனித குலத்தின் ஒரு சுருக்கமான வரலாற்று பயணம். பகுதி 4. ஊழி பெருவெள்ளம். அறிவு புரட்சிக்கு முன்பு அனைத்து இனங்களையும் சேர்ந்த மனிதர்கள் ஆப்பிரிக்கா, ஆசிய நிலப்பகுதிகளில் மட்டுமே வாழ்ந்தனர். விதிவிலக்காக அவர்களில் சிலர் சிறிது தொலைவில் இருந்த தீவுகளில் குடியேறினர் என்பதை மறுக்க இயலாது. அவர்கள் நீந்தி சென்றோ அல்லது மேம்படுத்தப்பட்ட மிதவைகளை பயன்படுத்தியோ அத்தீவுகளை சென்றடைந்தனர். எடுத்துக்காட்டாக, சுமார் 8,50,000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் புளோரஸ் தீவில் குடியேறினர். ஆனால் திறந்த கடலில் அவர்களால் பயணிக்க இயலவில்லை. எனவே அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற கண்டங்களையும், மடகாஸ்கர், நியூசிலாந்து, ஹவாய் போன்ற தனி தீவுகளையும் அவர்கள் யாராலும் சென்றடைய முடியவில்லை. மனிதர்கள் மட்டுமல்லாமல் பிற ஆப்பிரிக்க, அமெரிக்க விலங்குகளும் தாவரங்களும் கூட இந்த வெளி உலகத்தை வந்தடைவதற்கு கடல் மிகப்பெரிய தடையாக இருந்தது. அதன் விளைவாக ஆஸ்திரேலியா, மடகாஸ்கர் போன்ற தீவுகளில் வாழ்ந்த உயிரினங்கள் பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக தனித்தனியாக பரிணாம வளர்ச்சி அடைந்தன. தம்முடைய ஆப்பிரிக்க, ஆசிய உறவினர்களிடம் இருந்து முற்றிலும் வேறுபட்ட வடிவங்களையும் இயல்புகளையும் கொண்டவையாக அவை வளர்ந்தன. இந்த பூமியானது தனித்துவமான பல்வேறு சூழல் மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு சூழல் மண்டலமும் தனித்துவமான விலங்குகளையும் தாவரங்களையும் உள்ளடக்கியிருந்தன. பின்னர் ஹோமோசேப்பியன்ஸ் இனம் இந்த உயிரியல் வளங்களுக்கு விரைவில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவிருந்தது. அறிவு புரட்சியை தொடர்ந்து ஆப்பிரிக்கா, ஆசிய பகுதியை விட்டுவிட்டு வெளியேறி வெளி உலகில் குடியேறுவதற்கு தேவையான தொழில்நுட்பம், நிர்வாக திறமைகள், முன்னோக்கு ஆகியவற்றை சேப்பியன்ஸ் கைவசப்படுத்தினர். சுமார் 45,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலியாவில் அவர்கள் குடியேறியதுதான் அவர்களுடைய முதல் சாதனையாகும். இதற்கு விளக்கமளிக்கும் நெருக்கடிக்கு நிபுணர்கள் ஆளாகியுள்ளனர். ஆஸ்திரேலியா சென்றடைவதற்கு கடலில் எண்ணற்ற நீர்ச்சந்திகளை மனிதர்கள் நீந்தி கடக்க வேண்டியிருந்தது. ஒவ்வொரு நீர்ச்சந்தியும் 100 கிலோமீட்டருக்கும் அதிக அகலம் கொண்டதாக இருந்தது. அவர்கள் ஆஸ்திரேலியாவில் கால் வைத்த உடனேயே இரவோடு இரவாக முற்றிலும் புதிய ஒரு நில அமைப்பிற்கு ஏற்ப அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளவும் பொருத்திக் கொள்ளவும் வேண்டியிருந்தது. இதை விளக்குகின்ற ஒரு பொருத்தமான கோட்பாடு இப்படி கூறுகிறது. சுமார் 45,000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தோனேசிய தீவு கூட்டங்களில் ஆசியாவில் இருந்து பிரிக்கப்பட்டுள்ள இத்தீவுகள் ஒவ்வொன்றும் மற்றொன்றிடம் இருந்து குறுகலான நீர்ச்சந்திகளால் பிரிக்கப்பட்டுள்ளன. இத்தீவு கூட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருந்த சேப்பியன்ஸ் தான் முதலில் கடலில் பயணிக்க தொடங்கினர். கடலில் மிதந்து செல்லத்தக்க கப்பல்களை வடிவமைக்கவும் இயக்கவும் அவர்கள் கற்றுக்கொண்டு நெடுந்தூரம் பயணித்து ஆழ்கடல் மீனவர்களாகவும் வியாபாரிகளாகவும் ஆராய்ச்சியாளர்களாகவும் ஆயினர். இது மனித திறன்களிலும் வாழ்க்கை முறைகளிலும் முன்பு ஒருபோதும் அறியப்பட்டிராத ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கக்கூடும். கடல் நாய்கள், கடற்பசுக்கள், டால்பின்கள் போன்ற கடலுக்கு சென்ற பாலூட்டிகள் ஒவ்வொன்றும் சிறப்பு உறுப்புகளையும் நீரியக்க விசை சார்ந்த ஓர் உடலையும் உருவாக்கிக் கொள்வதற்கு அவற்றுக்கு பல யுகங்கள் தேவைப்பட்டன. ஆப்பிரிக்க சவானா புல்நிலங்களில் வாழ்ந்த மனித குரங்குகளின் வம்சாவளியினரான இந்தோனேசியாவில் வாழ்ந்த ஷேப்பியன்ஸ் பசிபிக் பெருங்கடலுக்குள் எளிதாக சென்று வந்தனர். சில கடல்வாழ் உயிரினங்களைப் போல அவர்கள் துடுப்புகள் எதையும் வளர்த்துக் கொள்ள வேண்டி இருக்கவில்லை. திமிங்கலங்களைப் போல தங்கள் மூக்குகள் தங்களுடைய தலைகளின் மேற்பகுதிக்கு இடம்பெயரும் வரை அவர்கள் காத்திருக்க வேண்டியும் இருக்கவில்லை. மாறாக அவர்கள் படகுகளை உருவாக்கி அவற்றை எப்படி இயக்குவது என்று கற்றுக்கொண்டனர். இத்திறமைகள் அவர்கள் ஆஸ்திரேலியாவை அடைந்து அங்கு குடியேற அவர்களுக்கு உதவின. 45,000 ஆண்டு கால பழமை வாய்ந்த மிதவைகள், துடுப்புகள், மீன்பிடி கிராமங்கள் போன்ற எதையும் தொல்பொருள் ஆய்வாளர்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது உண்மை. அவற்றை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். ஏன் எனில் உயர்ந்து கொண்டிருக்கும் கடல் மட்டங்கள் பண்டைய இந்தோனேசிய கடற்கரையோர எல்லை பெருங்கடலில் 100 அடிகளுக்கு கீழே புதைந்துவிட்டன. ஆனாலும் இக்கோட்பாட்டை ஆதரிக்கக்கூடிய வலிமையான சூழ்நிலை சான்றுகள் உள்ளன. குறிப்பாக ஷேப்பியன்ஸ் ஆஸ்திரேலியாவில் குடியேறியதை தொடர்ந்து வந்த ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் அவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வடக்கில் எண்ணற்ற சிறிய மற்றும் தனியான தீவுகளில் குடியேறினர். பூகா, மானுஸ் போன்ற சில தீவுகளை சுற்றி குறைந்தபட்சம் 200 கிலோமீட்டர் தொலைவிற்கு எந்த நிலமும் இருக்கவில்லை. மேம்பட்ட கப்பல்களும் கடற்பயண திறமைகளும் இல்லாமல் ஒருவர் மானுஸ் தீவை சென்றடைந்து அங்கு குடியேறியிருக்கக்கூடும் என்பதை நம்புவது கடினமாக இருக்கிறது. முன்பு குறிப்பிட்டபடி நியூ அயர்லாந்து, நியூ பிரிட்டன் போன்ற சில தீவுகளுக்கு இடையே அடிக்கடி கடல் வழி வணிகம் நிகழ்ந்ததற்கான உறுதியான சான்றும் இருக்கிறது. மனிதர்கள் ஆஸ்திரேலியாவிற்கு மேற்கொண்ட முதல் பயணம் வரலாற்றின் மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று. குறைந்தபட்சம் கொலம்பஸின் அமெரிக்க பயணம், அப்பல்லோ 2 விண்வெளி கழகம் நிலவுக்கு மேற்கொண்ட பயணம் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தின் அளவுக்காவது மனிதர்களின் முதல் ஆஸ்திரேலிய பயணம் முக்கியமானதாக இருந்தது என்று கூறலாம். ஆப்பிரிக்க, ஆசிய சூழல் மண்டலத்தை விட்டு மனிதன் முதன்முறையாக அப்பொழுதுதான் வெளியே அடியெடுத்து வைத்தான்.
பெரிய தரைவாழ் பாலூட்டி ஒன்று ஆப்பிரிக்கா ஆசிய பகுதியை கடந்து ஆஸ்திரேலியாவுக்கு சென்றதும் அதுதான் முதல் முறையாகும். இந்த புதிய உலகில் மனித முன்னோடிகள் செய்த இன்னொரு காரியம் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. முதன் முதலாக ஒரு வேட்டையாடி ஆஸ்திரேலிய கடற்கரையின் மீது கால் வைத்த கணம்தான் ஹோமோசேப்பியன்ஸ் ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் உணவு பிரமிடின் உச்சத்தை எட்டிய கணமாகும். அன்றில் இருந்து புவியின் மிக கொடிய இனமாக சேப்பியன்ஸ் இனம் மாறியது. அக்கணம் வரை மனிதர்கள் தங்கள் நடத்தையிலும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தங்களை பொறுத்துக் கொள்ளுகின்ற விதத்திலும் பல புதுமைகளை வெளிப்படுத்தி வந்திருந்தனர். ஆனால் சுற்றுச்சூழல் மீது அவர்கள் குறிப்பிடத்தக்க தாக்கம் எதையும் ஏற்படுத்தி இருக்கவில்லை. பல்வேறு வாழ்விடங்களுக்கு இடம்பெயர்ந்து அங்கிருந்த சூழல்களுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக் கொள்ளுவதில் அவர்கள் குறிப்பிடத்தக்க வெற்றியை அடைந்தனர். ஆனால் அவர்கள் அந்த வாழ்விடங்களில் பெரிதாக எந்த மாற்றத்தையும் செய்யாமல் அவற்றை அனுசரித்து நடந்து கொண்டனர். ஆஸ்திரேலியாவில் குடியேறியவர்கள், இன்னும் சொல்லப்போனால் ஆஸ்திரேலியாவில் வெற்றி கொண்டவர்கள், ஆஸ்திரேலிய சூழல் மண்டலத்தை அடையாளம் காணப்பட முடியாத அளவுக்கு முற்றிலுமாக மாற்றினர். ஆஸ்திரேலிய கடற்கரை ஒன்றில் மனிதன் வைத்த முதல் காலடி தடத்தை உடனடியாக கடல் அலைகள் வந்து அழித்துவிட்டு சென்றன. ஆனால் அவர்கள் உட்பகுதிக்குள் ஊடுருவிய பொழுது துடைத்து எறியப்பட முடியாத ஒரு வித்தியாசமான கால் தடத்தை அவர்கள் விட்டுவிட்டு சென்றனர். அவர்கள் தொடர்ந்து உட்பகுதிக்குள் முன்னேறிய பொழுது அவர்கள் அதற்கு முன்பு ஒருபோதும் அறிந்திராத உயிரினங்களை உள்ளடக்கிய ஒரு வினோதமான உலகை எதிர்கொண்டனர். 200 கிலோ எடையும் 2 மீட்டர் நீளமும் கொண்ட கங்காருக்கள், ஒரு நவீன புலியைப் போல பெரிய உடலையும் வயிற்றில் ஒரு பையையும் கொண்ட ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய கொன்றுண்ணிகளான ஒரு வகையான சிங்கங்கள் ஆகியவை அவர்களுடைய பார்வையில் பட்டன. கட்டி அணைத்து கொஞ்சப்பட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய உருவங்களை கொண்டிருந்த கோலா கரடிகள் மரங்களில் வாழ்ந்தன. நெருப்பு கோழியை விட 2 மடங்கு பெரிதான பறக்க முடியாத பறவைகள் சமவெளிகளில் வாழ்ந்தன. தோற்றத்தில் டிராகனை ஒத்த பள்ளிகளும் 5 மீட்டர் நீளம் கொண்ட பாம்புகளும் மரங்களின் கீழே வளர்ந்திருந்த புதர்கள் வழியாக வளைந்து நெளிந்து சென்றன. மிகப்பெரிய உருவத்தை கொண்ட டைப்ரோட்டான் என்ற 2200 கிலோ எடை கொண்ட வேம்பாட் விலங்கினம் அங்கிருந்த காடுகளில் சுற்றித் திரிந்தது. பரப்பனவற்றையும் ஊர்வனவற்றையும் தவிர பிற அனைத்து விலங்குகளும் கங்காருக்களைப் போல பாலூட்டிகளாக இருந்தன. அவை மிகச்சிறிய குட்டிகளையே ஈன்றன. தம்முடைய வயிற்று பைகளில் வைத்து அவற்றுக்கு பாலூட்டின. வயிற்றில் பைகளை கொண்ட பாலூட்டிகள் ஆப்பிரிக்காவிலும் ஆசியாவிலும் இருந்ததாகவே தெரியவில்லை. ஆனால் ஆஸ்திரேலியாவில் அவை ஆதிக்கம் செலுத்தின. இந்த பூதாகரமான விலங்குகள் அனைத்தும் ஒரு சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு உள்ளாகவே முற்றிலுமாக காணாமல் போயின. ஆஸ்திரேலியாவில் இருந்த 50 கிலோவுக்கு அதிகமான எடை கொண்ட 24 வகை விலங்கினங்களில் 23 வகையான இனங்கள் அழிந்தன. எண்ணற்ற சிறிய விலங்கினங்களும் மாயமாய் மறைந்தன. ஒட்டுமொத்த ஆஸ்திரேலிய சூழல் மண்டலம் நெடுகிலும் இருந்த உணவுச் சங்கிலிகள் உடைக்கப்பட்டு மாற்றியமைக்கப்பட்டன. பல லட்சக்கணக்கான ஆண்டுகளில் ஆஸ்திரேலிய சூழல் மண்டலத்தில் ஏற்பட்ட மிக முக்கியமான மாற்றம் அதுதான். இவை எல்லாவற்றுக்கும் ஹோமோசேப்பியன்ஸ் தான் பொறுப்பா? குற்றவாளி கூண்டில் ஷேப்பியன்ஸ். எதிர்பாராத வானிலை மாற்றங்கள் மீது பழியை போட்டுவிட்டு நம்முடைய இனத்தை அக்குற்றச்சாட்டில் இருந்து விடுவிப்பதற்கு சில அறிஞர்கள் முயற்சிக்கின்றனர். இப்படிப்பட்ட விஷயங்களில் பொதுவாக வானிலை மாற்றங்கள் தான் வழிகடாகளாக மாற்றப்படுகின்றன. ஆனால் ஹோமோசேப்பியன்ஸ் முற்றிலும் அப்பாவிகள் என்று நம்புவது கடினமானதாக இருக்கிறது. ஆஸ்திரேலிய பெருவிலங்குகளின் அழிவிற்கு வானிலை காரணமல்ல, மாறாக நம்முடைய மூதாதையர்கள் தான் காரணம் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு 3 சான்றுகள் இருக்கின்றன. முதலாவதாக 45,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலிய வானிலை மாறியது என்றாலும் அது ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றமாக இருக்கவில்லை. புதிய வானிலை போக்குகள் மட்டுமே அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் அழிவை ஏற்படுத்தியிருக்கும் என்பதை ஒப்புக்கொள்வது கடினமாக இருக்கிறது. எல்லாமே வானிலை மாற்றத்தின் விளைவாக நிகழ்ந்துள்ளதாக கூறுவது இன்றைய பொதுவான போக்காக இருக்கிறது. ஆனால் பூமியின் வானிலை ஒருபோதும் ஓய்ந்திருப்பதில்லை என்பதுதான் உண்மை. அது தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. வரலாற்றின் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஏதோ ஒரு வானிலை மாற்றம் பின்புலமாக இருந்திருக்கிறது. குறிப்பாக நம்முடைய பூமி குளிராதல் மற்றும் வெப்பமாதல் சுழற்சியை எண்ணற்ற முறை அனுபவித்துள்ளது. கடந்த 10 லட்சம் ஆண்டுகளின் பொழுது 1 லட்சம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு பனியுகம் ஏற்பட்டு வந்துள்ளது. கடைசி பனியுகம் சுமார் 75,000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றி 60,000 ஆண்டுகள் நீடித்தது. பனியுகம் எப்பொழுதும் மிக தீவிரமானதாகவே இருந்துள்ளது என்றாலும் குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தின் பொழுது 2 முறை அது உச்சத்தை தொட்டது. முதலில் 70,000 ஆண்டுகளுக்கு முன்பும் இரண்டாவது 20,000 ஆண்டுகளுக்கு முன்பும் அப்படி நிகழ்ந்தது. பூதாகரமான டைப்ரோடோடான் விலங்கு 1.5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலியாவில் தோன்றியது. குறைந்தபட்சம் முந்தைய 10 பனியுகங்களை அது வெற்றிகரமாக தாக்குப்பிடித்து சமாளித்தது. கடைசி பனியுகத்தின் முதல் உச்சத்தையும் அது தாக்குப்பிடித்து சமாளித்தது. பிறகு ஏன் அது 45,000 ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்தது? அந்த காலகட்டத்தில் அழிவுற்ற ஒரே பெருவிலங்கு டைப்ரோடோடன் மட்டுமே என்றால்
அது ஒரு தற்செயலான நிகழ்வு என்று கூறியிருக்கலாம். ஆனால் ஆஸ்திரேலியாவின் 90% பெருவிலங்குகளும் அவ்விலங்கோடு சேர்ந்து மறைந்தன. இது சூழ்நிலை ரீதியான சான்று என்றாலும் இந்த விலங்குகள் அனைத்தும் மடிந்து கொண்டிருந்த நேரத்தில் ஷேப்பியன்ஸ் தற்செயலாக ஆஸ்திரேலியாவில் குடியேறினர் என்று கற்பனை செய்வது இயலாத ஒன்றாக இருக்கிறது. இரண்டாவதாக, வானிலை மாற்றம் பெரும் அளவில் உயிரினங்களை அழிக்கும் பொழுது நிலம்பால் உயிரினங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகின்றனவோ கடல்வாழ் உயிரினங்களும் அதே அளவுக்கு பாதிக்கப்படுகின்றன. ஆனாலும் 45,000 ஆண்டுகளுக்கு முன்பு கடல்வாழ் விலங்குகள் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் அழிந்ததாக எந்த சான்றும் இல்லை. ஆஸ்திரேலியாவின் நிலம்பால் பெரும் விலங்குகளை ஒட்டுமொத்தமாக துடைத்தெறிய பேரழிவு என்னும் அலை எப்படி அருகில் இருந்த பெருங்கடல்களை விட்டு வைத்தது என்பதை மனிதர்களின் வரவை கொண்டு எளிதாக விளக்க முடியும். ஹோமோசேப்பியன்ஸ் பெருங்கடல்களை கடந்து செல்லக்கூடிய அசாத்திய திறன் படைத்தவர்களாக இருந்த பொழுதிலும் பெருமளவுக்கு நிலம்பால் உயிரினங்களுக்கு கடும் அச்சுறுத்தலாகவே இருந்து வந்தனர். மூன்றாவதாக, அடுத்து வந்த 1000 ஆண்டுகளில் ஆஸ்திரேலியாவில் பெருவிலங்கு இனங்கள் எப்படி ஒட்டுமொத்தமாக அழிந்தனவோ அதை ஒத்த மிகப்பெரிய அளவிலான அழிவுகள் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்தன. மனிதன் எப்பொழுது எல்லாம் ஆப்பிரிக்க ஆசிய பகுதிகளுக்கு வெளியே இன்னொரு பகுதியில் குடியேறினானோ அங்கெல்லாம் அத்தகைய அழிவுகள் ஏற்பட்டன. இவ்விஷயங்களில் ஷேப்பியன்ஸ் குற்றவாளிகள் என்பதை மறுக்க முடியாது. எடுத்துக்காட்டாக, நியூசிலாந்தின் பெருவிலங்குகள் சுமார் 45,000 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த வானிலை மாற்றத்தை ஒரு கீறல் கூட இல்லாமல் சமாளித்திருந்தன. ஆனால் முதல் மனிதர்கள் அத்தீவில் கால் பதித்த உடனேயே அவ்விலங்குகளின் அழிவு தொடங்கிவிட்டது. நியூசிலாந்தில் முதன்முதலாக குடியேறிய சேப்பியன்ஸான மாவோரிகள் சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பு அத்தீவை அடைந்தனர். ஓரிரு நூற்றாண்டுகளுக்கு உள்ளாகவே உள்ளூர் பெருவிலங்குகளின் பெரும் பகுதி அழிந்துவிட்டது. அதோடு 60% பறவை இனங்களும் அழிந்தன. சைபீரிய கடற்கரைக்கு வடக்கே 200 கிலோமீட்டர் தொலைவில் ஆர்டிக் பெருங்கடலில் அமைந்துள்ள ராங்கல் தீவின் மாமூத்துக்களுக்கும் இதே போன்ற ஒரு நிலையே ஏற்பட்டது. புவியின் வடக்கு அரைக்கோளத்தின் பெரும் பகுதியில் லட்சக்கணக்கான ஆண்டுகள் தலைத்து இருந்த மாமூத்துக்கள் ஹோமோசேப்பியன்ஸ் முதலில் யுரேஷியாவிலும் பின்னர் வட அமெரிக்காவிலும் பரவியதை தொடர்ந்து பின்வாங்கின. 10,000 ஆண்டுகளுக்கு முன்போடு ஆர்டிக் பெருங்கடலில் வெகு தொலைவில் இருந்த ஒரு சில தீவுகளை தவிர மற்ற அனைத்து இடங்களிலும் இருந்த மாமூத்துக்கள் முற்றிலுமாக காணாமல் போயின. ராங்கல் தீவில்தான் அவை அதிகமாக தென்பட்டன. அவை மேலும் ஒரு சில ஆண்டுகள் தொடர்ந்து தலைத்தன. ஆனால் 4,000 ஆண்டுகளுக்கு முன்பு முதல் மனிதர்கள் அத்தீவை அடைந்த பொழுது அவை திடீர் என்று காணாமல் போய்விட்டன. ஆஸ்திரேலிய பெருவிலங்குகள் பூண்டோடு அழிந்தது ஒரு விதிவிலக்கான நிகழ்வு என்றால் நாம் மனிதர்களை குற்றம் சொல்லாமல் விட்டுவிடலாம். ஆனால் ஹோமோசேப்பியன்ஸ் இனம் சுற்றுச்சூழல்களை சிதைத்து சீரழித்த ஒரு தொடர் கொலையாளி என்ற எண்ணத்தை தான் வரலாற்று பதிவுகள் நமக்கு கொடுக்கின்றன. ஆஸ்திரேலியாவில் குடியேறிய சேப்பியன்ஸிடம் இருந்ததெல்லாம் கற்கால தொழில்நுட்பம் மட்டுமே. அப்படி இருக்கும் பொழுது அவர்களால் எப்படி ஒரு சுற்றுச்சூழல் பேரழிவை ஏற்படுத்த முடியும் என்ற கேள்வி எழலாம். ஒன்றுக்கொன்று தொடர்புடைய 3 பொருத்தமான விளக்கங்கள் இதற்கு இருக்கின்றன. ஆஸ்திரேலியாவில் முக்கியமாக பலியான பெருவிலங்குகள் மெதுவாக இனப்பெருக்கம் செய்கின்றவையாகும். அவற்றின் சினைக்காலம் நீளமானது. ஒவ்வொரு பிரசவத்திலும் அவற்றுக்கு வெகு சில குட்டிகள் மட்டுமே பிறக்கின்றன. கருவுறுதல்களுக்கு இடையே நீண்ட இடைவெளிகள் காணப்படுகின்றன. அதன் விளைவாக மனிதர்கள் ஒரு சில மாதங்களுக்கு ஒருமுறை ஒரே ஒரு டைப்ரோடோடனை கொன்றாலும் டைப்ரோடோடான்கள் பிறப்பு விகிதத்தை விட அவற்றின் இறப்பு விகிதம் பெருமளவு அதிகமாகிவிடும். ஒரு சில 1000 ஆண்டுகளுக்குள் தனியாக விடப்பட்டுள்ள கடைசி டைப்ரோடோடனும் இறந்துவிடும். கூடவே அதன் ஒட்டுமொத்த இனமும் சேர்ந்து அழிந்துவிடும். உண்மையில் டைப்ரோடோடான்களும் ஆஸ்திரேலியாவின் பிற பெருவிலங்குகளும் உருவத்தில் பிரம்மாண்டமானவையாக இருந்த பொழுதிலும் அவற்றை வேட்டையாடுவது அவ்வளவு கடினமான செயலாக இருந்திருக்காது. ஏன் எனில் 2 கால்களை கொண்ட கொலையாளிகளை அவை ஒருபோதும் எதிர்பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆப்பிரிக்க ஆசிய பகுதிகளில் 20 லட்சம் ஆண்டுகளாக பல்வேறு மனித இனங்கள் இரையை தேடி அலைந்தும் பரிணாம வளர்ச்சி கொண்டும் வந்திருந்தன. அவர்கள் படிப்படியாக தங்களுடைய வேட்டை திறமைகளை மெருகேற்றிக் கொண்டு சுமார் 4 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு பெரிய விலங்குகளை துரத்தி சென்று வேட்டையாட தொடங்கினர். ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவைச் சேர்ந்த பூதாகரமான விலங்குகள் மனிதர்களை தவிர்க்க தொடங்கின. எனவே புதிய கொன்றுண்ணிகளான ஹோமோசேப்பியன்ஸ் இனத்தினர் தங்கள் பகுதிகளுக்குள் புகுந்த பொழுது அவர்களைப் போன்ற தோற்றத்தை கொண்ட உயிரினங்களிடமிருந்து தாம் சற்று தள்ளியே இருக்க வேண்டும் என்பதை அவ்விலங்குகள் ஏற்கனவே அறிந்து வைத்திருந்தன. இதற்கு நேர் எதிராக ஹோமோசேப்பியன்ஸிடமிருந்து தப்பியோட கற்றுக்கொள்ளுவதற்கு ஆஸ்திரேலிய பெருவிலங்குகளுக்கு பரிணாம வளர்ச்சி ரீதியாக நேரமே இருக்கவில்லை. மனிதர்கள் அவற்றுக்கு ஆபத்தானவர்களைப் போல தெரியவும் இல்லை. ஏனெனில் மனிதர்களுக்கு நீண்ட மற்றும் கூரிய பற்கள் இருக்கவில்லை. அவர்கள் வலிமையான தசைகளை கொண்டவர்களாகவும் இருக்கவில்லை. எனவே வயிற்றில் ஒரு பையை கொண்ட புவியின் மிகப்பெரிய பாலூட்டியான டைப்ரோடோடன் ஒன்று நலிந்த தோற்றம் கொண்ட மனித குரங்கு ஒன்றை முதலாக பார்த்த பொழுது
அதை லேசாக ஏற இறங்க பார்த்துவிட்டு மீண்டும் இலைகளை அசைப்போட சென்று விட்டது. மனித குலம் குறித்த ஒரு பயத்தை அவ்விலங்குகள் நம்மிடம் உருவாக்கிக் கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் அதை செய்வதற்கு முன்பாகவே அவை அழிந்து போய்விட்டன. இரண்டாவது விளக்கம் பின்வருமாறு. ஷேப்பியன்ஸ் ஆஸ்திரேலியாவை சென்றடைந்த நேரத்தில் நெருப்பால் ஒரு காட்டுப்பகுதியை எரித்து சாம்பலாக்கி அதில் வேளாண்மை செய்வதில் அவர்கள் ஏற்கனவே திறமை பெற்றும் இருந்தனர். ஆஸ்திரேலியாவில் அந்நியமான அச்சுறுத்துகின்ற சூழ்நிலை எதிர்கொண்ட அவர்கள் யாரும் நுழைந்து செல்ல முடியாத அளவுக்கு அடர்த்தியாக வளர்ந்திருந்த புதர்கள் அடங்கிய பரந்த நிலப்பகுதிகளை எரித்துவிட்டு வெட்டவெளி புல்லல்களை உருவாக்கினர். இந்த இடங்கள் பெருவிலங்குகளை கவர்ந்து இழுத்தன. இந்நிலங்கள் ஷேப்பியன்ஸின் தேவைகளுக்கு பொருத்தமானவையாக இருந்தன. ஷேப்பியன்ஸ் இதன் மூலம் ஆஸ்திரேலியாவின் பெரும் பகுதியின் சூழலியலை ஒரு சில ஆயிரம் ஆண்டுகளுக்குள் முற்றிலுமாக மாற்றினர். இந்த கண்ணோட்டத்திற்கு ஆதரவாக இருக்கின்ற ஒரு சான்று புதைப்படிம தாவரங்களை பற்றிய பதிவாகும். 45,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலியாவில் யூக்கலிப்டஸ் மரங்கள் அரிதாகவே இருந்தன. ஆனால் ஹோமோசேப்பியன்ஸின் வரவு அந்த தாவர இனத்திற்கு ஒரு பொற்காலத்தை துவக்கி வைத்தது. யூக்கலிப்டஸ் மரங்கள் நெருப்பால் எரிக்கப்பட முடியாதவை என்பதால் அவை தாக்குப்பிடித்து பரவின. மற்ற மரங்களும் புதர்ச்செடிகளும் காணாமல் போயின. தாவர மண்டலங்களில் ஏற்பட்ட இந்த மாற்றங்கள் அத்தாவரங்களை உட்கொண்ட விலங்குகள் மீதும் அந்த சைவ விலங்குகளை உட்கொண்ட புலால் உண்ணிகள் மீதும் தாக்கம் ஏற்படுத்தின. யூக்கலிப்டஸ் இலைகளை மட்டுமே உட்கொண்டு உயிர் வாழுகின்ற கோலாக்கள் மகிழ்ச்சியாக உண்டு கழித்து புதிய எல்லைகளுக்குள் நுழைந்தன. பெரும்பாலான பிற விலங்குகள் பெரிதும் துன்புற்றன. ஆஸ்திரேலியாவின் உளவுச் சங்கிலிகள் உடைந்து சின்னா பின்னமாயின. பலவீனமான கன்னிகள் அழிந்து போயின. வேட்டையும் நெருப்பு வேளாண்மையும் இவ்விலங்குகளின் அழிவில் ஒரு குறிப்பிடத்தக்க பங்கு வகித்ததாக ஒரு மூன்றாவது விளக்கம் ஒப்புக்கொள்கிறது. ஆனால் அவ்விலங்குகளின் அழிவில் வானியல் பங்கை நம்மால் ஒட்டுமொத்தமாக நிராகரிக்க முடியாது என்று அது வலியுறுத்துகிறது. 45,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலியாவில் பிரச்சனைகளை உருவாக்கிய வானிலை மாற்றங்கள் அந்நிலத்தின் சூழல் மண்டலத்தை ஆட்டம் காண செய்ததோடு எளிதில் பாதிப்புக்கு உட்படக்கூடிய ஒன்றாகவும் அதை மாற்றியது. சாதாரண சூழ்நிலையில் அந்த சூழல் மண்டலம் தானாகவே மறுசீரழிந்திருக்கும். முன்பு பலமுறை அவ்வாறு நிகழ்ந்தும் உள்ளது. ஆனால் அந்த நெருக்கடியான காலகட்டத்தின் பொழுது மனிதர்கள் அங்கு தோன்றி ஏற்கனவே பலவீனம் அடைந்திருந்த சூழல் மண்டலத்தை மறுசீரமைக்கப்பட முடியாத ஒரு நிலைக்கு தள்ளிவிட்டனர். வானிலை மாற்றமும் மனிதர்களின் வேட்டையாடலும் சேர்ந்து பெருவிலங்குகளுக்கு பெரும் சீரழிவை ஏற்படுத்தின. ஏனெனில் அவ்விரு காரணிகளும் வெவ்வேறு கோணங்களில் இருந்து அவற்றை தாக்கின. ஒரே நேரத்தில் பல்வேறு அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டிருக்கும் பொழுது உயிர் பிழைப்பதற்கு ஒரு நல்ல உத்தியை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமானதாக இருக்கும். போதுமான சான்றுகள் இல்லாததால் மேற்குறிப்பிட்டுள்ள 3 கண்ணோட்டங்களில் எது சரி என்பதை தீர்மானிப்பது இயலாததாகும். ஹோமோசேப்பியன்ஸ் ஆஸ்திரேலியாவிற்கு போயிருக்காவிட்டால் டைப்ரோடோடான்கள், ஊதாகரமான கங்காருக்கள், வயிற்றுப்பைகளை கொண்ட சிங்கங்கள் போன்றவை இன்னும் அங்கு சுற்றி திரிந்து கொண்டுதான் இருந்திருக்கும். தேன்கரடியின் அழிவு. ஆஸ்திரேலிய பெருவிலங்குகளின் அழிவுதான் ஹோமோசேப்பியன்ஸ் இப்பூவுலகில் பதிய வைத்துள்ள குறிப்பிடத்தக்க முதல் அடையாளமாகும். அதைத் தொடர்ந்து இன்னும் பெரியதொரு சூழலியல் பேரழிவு நிகழ்ந்தது. இம்முறை அது அமெரிக்காவில் நிகழ்ந்தது. ஹோமோசேப்பியன்ஸ் தான் மேற்கு அரைக்கோள நிலப்பகுதியை அடைந்த முதல் மற்றும் ஒரே மனித இனத்தவர் ஆவர். சுமார் 16,000 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது கிமு 14,000 அது நிகழ்ந்தது. முதல் அமெரிக்கர்கள் நடைப்பயணத்தின் மூலமாக வந்து சேர்ந்தனர். ஏனெனில் அந்த நேரத்தில் கடல் மட்டங்கள் மிக தாழ்வாக இருந்ததால் வடகிழக்கு சைபீரியாவையும் வடமேற்கு அலாஸ்காவையும் இணைநிலம் ஒன்று ஒரு பாலம் போல அமைத்து இணைத்தது. ஆனால் அவ்வழியில் பயணிப்பது அவ்வளவு எளிதானதாக இருக்கவில்லை. உண்மையில் ஆஸ்திரேலியாவுக்கான கடல்வழி பயணத்தை விட அது அதிக கடினமானதாக இருந்தது. அப்பாதையை கடப்பதற்கு வடக்கு சைபீரியாவின் மிக தீவிரமான ஆர்டிக் குளிரை எப்படி சமாளிப்பது என்பதை ஷேப்பியன்ஸ் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. அப்பகுதியில் குளிர்காலத்தின் சூரியன் ஒரு பொழுதும் ஒளிர்வதே இல்லை. அதன் தட்பவெப்பநிலை 0க்கு கீழே 50 டிகிரி வரைக்கும் போகக்கூடும். வடக்கு சைபீரியா போன்ற இடங்களை அதற்கு முன்பு எந்த ஒரு மனித இனமும் ஊடுருவிருக்கவே இல்லை. குளிரான சூழ்நிலைக்கு நன்றாக பழக்கப்பட்டிருந்த நியாண்டர்தால்கள் கூட தெற்கே இருந்த கதகதப்பான பகுதிகளோடு நிறுத்தி கொண்டனர். ஆனால் பனி மற்றும் பனிக்கட்டிகள் நிரம்பிய நிலங்களில் வாழ்வதற்கு அன்றி ஆப்பிரிக்க சவானா புல்நிலங்களில் வாழ்வதற்கு பொருத்தமான உடல் அமைப்பை கொண்டிருந்த ஹோமோசேப்பியன்ஸ் அறிவார்ந்த தீவுகளை கண்டுபிடித்தனர். பல இடங்களுக்கும் குழுக்களாக அலைந்து தெரிந்து கொண்டிருந்த சேப்பியன்ஸ் இன வேட்டையாடிகள் குளிரான பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த பொழுது பனியின் மீது நடப்பதற்கு ஏதுவான காலணிகளையும் வெப்ப ஆடைகளையும் உருவாக்க கற்றுக்கொண்டனர். விலங்குகளின் மெல்லிய மயிர்களையும் தோள்களையும் கொண்டு செய்யப்பட்ட ஊசிகளால் ஒன்றாக இணைத்து தைக்கப்பட்ட பல அடுக்குகளை கொண்ட ஆடைகள் அவை. மாமூத்துகளையும் வடக்கில் வெகு தள்ளி இருந்த பிற பெரிய விலங்குகளையும் பின்தொடர்ந்து சென்று அவற்றை கொல்லுவதற்கு உதவிய புதிய ஆயுதங்களையும் நுண்ணிய வேட்டை உத்திகளையும் அந்த வேட்டையாடிகள் உருவாக்கினர்.
அவர்களுடைய வெப்ப ஆடைகளும் வேட்டை உத்திகளும் மேம்பட்டதைத் தொடர்ந்து பனியால் உறைந்து போயிருந்த பகுதிகளுக்குள் மேலும் ஆழமாக அவர்கள் துணிந்து சென்றனர். அவர்கள் வடக்கு நோக்கி செல்ல செல்ல அவர்களுடைய ஆடைகளும் வேட்டை உத்திகளும் உயிர் பிழைத்திருப்பதற்கான பிற திறமைகளும் தொடர்ந்து மேம்பட்டு வந்தன. ஆனால் அவர்கள் ஏன் இவ்வளவு சிரமத்தை அனுபவிக்க தயாராக இருந்தனர்? அவர்கள் ஏன் தாங்களாகவே விருப்பப்பட்டு சைபீரியாவில் குடியேறினர்? போர்கள், இயற்கை பேரழிவுகள், மக்கட்தொகை சார்ந்த அழுத்தங்கள் ஆகியவை ஒரு சில குழுக்களை வடக்கு நோக்கி துரத்தி இருக்கக்கூடும். மற்றவர்களை விலங்கு புரதம் போன்ற அதிக நேர்மறையான காரணங்கள் வடக்கு நோக்கி இழுத்திருக்கக்கூடும். பனிக்கலைமான்கள், மேமூத்துக்கள் போன்ற பெரிய விலங்குகள் ஆர்டிக் நிலப்பகுதிகள் முழுவதும் நிரம்பியிருந்தன. ஒவ்வொரு மேமூத்தும் அதிக அளவு இறைச்சிக்கும், உறைபனி காலத்தில் அவற்றை உறைய வைத்து பின்னர் பயன்படுத்தலாம். அத்தகைய இறைச்சிக்கும், சுவையான கொழுப்புக்கும், கதகதப்பான ரோமத்திற்கும், விலை மதிப்பு கொண்ட தந்தங்களுக்குமான ஒரு மூலாதாரமாக இருந்தது. சங்கீர் பகுதியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் சான்று பகர்வதைப் போல மேமூத்துக்களை வேட்டையாடியவர்கள் உறைந்து போயுள்ள வடபகுதியில் வெறுமனே பிழைத்திருக்கவில்லை. மாறாக அவர்கள் தலைத்திருந்தனர். காலம் செல்ல செல்ல ஷேப்பியன்ஸ் குழுக்கள் மேலும் மேலும் அதிகமான பகுதிகளுக்கு பரவின. மாமத்துக்கள், வெஸ்டடோன்கள், காண்டாமிருகங்கள், பனிக்கலைமான்கள் ஆகியவற்றை அவர்கள் துரத்தி சென்று வேட்டையாடினர். கிமு 14,000 ஆண்டை ஒட்டி அந்த வேட்டை அவர்களின் சிலரை வடகிழக்கு சைபீரியாவில் இருந்து அலாஸ்காவுக்கு அழைத்து சென்றது. ஆனால் தாங்கள் ஒரு புதிய உலகை கண்டுபிடித்துக் கொண்டிருந்தோம் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவே இல்லை. மாமூத்தையும் மனிதனையும் பொறுத்தவரை அலாஸ்கா சைபீரியாவின் ஒரு நீட்சியாக மட்டுமே இருந்தது. முதலில் அலாஸ்காவில் இருந்து அமெரிக்காவின் ஏனைய பகுதிகளுக்கு செல்வதற்கான பாதையை பனியாறுகள் தடுத்தன. தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சில முன்னோடிகள் மட்டுமே தெற்கில் இருந்து நிலங்களை ஆய்வு செய்ய சென்றனர். ஆனால் கிமு 12,000 ஆண்டை சுற்றி புவி வெப்பமயமாதல் அங்கிருந்த பனியை உருக்கி ஒரு சுலபமான வழியை திறந்துவிட்டது. இப்புதிய பாதையை பயன்படுத்தி மக்கள் தெற்கு நோக்கி கூட்டம் கூட்டமாக நகர்ந்து சென்று ஒட்டுமொத்த கண்டம் முழுவதும் பரவினர். துவக்கத்தில் ஆர்டிக் பகுதிகளில் பெரிய விலங்குகளை வேட்டையாடுவதற்கு மட்டுமே பொருத்தமானவர்களாக இருந்த அவர்கள் விரைவில் பல்வேறு வகைப்பட்ட வானிலைகளுக்கும் சூழல் மண்டலங்களுக்கும் தங்களை பழக்கப்படுத்திக் கொண்டனர். சைபீரிய மக்களின் வம்சாவளியினர் அமெரிக்காவின் கிழக்கு பகுதியில் இருந்த அடர்த்தியான காடுகளிலும், மிசிசிப்பி ஆற்றின் களிமுகத்தின் சதுப்பு நிலங்களிலும், மெக்சிகோவின் பாலைவனங்களிலும், மத்திய அமெரிக்காவின் வெப்ப காடுகளிலும் குடியமர்ந்தனர். சிலர் அமேசான் ஆற்றின் வடிநிலத்தில் குடியேறினர். மற்றவர்கள் ஆண்டிஸ் மலையின் பள்ளத்தாக்குகளிலும் அர்ஜென்டாவின் பம்பா சமவெளிகளிலும் குடியமர்ந்தனர். இவையெல்லாம் ஓரிரு ஆயிரம் ஆண்டுகளுக்குள்ளேயே நிகழ்ந்தன. கிமு 10,000 ஆண்டுக்குள் அமெரிக்காவின் தென் முனையான டியாரா டெல் வியோகோவில் மனிதர்கள் ஏற்கனவே குடியேறியிருந்தனர். மனிதர்கள் மின்னல் வேகத்தில் அமெரிக்க கண்டம் நெடுகிலும் பரவியிருந்தது ஹோமோசேப்பியன்ஸின் ஒப்பு உயர்வற்ற சாதுரியத்திற்கும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தங்களை பொருத்திக் கொள்வதற்கான அளப்பரிய திறனுக்கும் சான்று பகர்கிறது. முற்றிலும் வேறுபட்ட இவ்வளவு அதிக வகையான வாழ்விடங்களுக்கு இவ்வளவு விரைவாக வேறு எந்த ஒரு விலங்கும் இடம்பெயர்ந்தது இல்லை. பெரும் இரத்த களரியோடுதான் அமெரிக்காவில் அவர்களுடைய குடியேற்றம் நிகழ்ந்தது. ஏகப்பட்ட விலங்குகள் ஷேப்பியன்ஸிடம் பலியாகியுள்ளன. 14,000 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்க கண்டத்தில் இன்றை விட அதிக விலங்கு வளம் இருந்தது. முதல் அமெரிக்கர்கள் அலாஸ்காவிலிருந்து தெற்கு நோக்கி படையெடுத்து கனடாவின் சமவெளிகளுக்கும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் மேற்கு பகுதிகளுக்கும் வந்த பொழுது மேமூத்துக்கள், மாசடோன்கள், கரடிகளைப் போல பெரிய உருவத்தை கொண்ட குறிணிகள், குதிரை கூட்டங்கள், ஒட்டக கூட்டங்கள், மிகப்பெரிய சிங்கங்கள், இன்று நமக்கு தெரியாத இன்னும் பல வகையான விலங்கினங்கள் போன்றவற்றை அவர்கள் எதிர்கொண்டனர். கொடுவால் வடிவிலான பற்களை கொண்ட பூனைகளும், சுமார் 7,000 கிலோ எடை கொண்ட 6 மீட்டர் நீளம் வரை வளர்ந்த நிலங்களில் வாழ்ந்த பூதாகரமான தேன் கரடிகளும் அந்த விலங்கினங்களில் அடங்கும். தென் அமெரிக்காவில் அதிக வினோதமான பலதரப்பட்ட பெரிய பாலூட்டிகளும் பறவைகளும் ஊர்ந்து செல்லும் உயிரினங்களும் இருந்தன. பரிணாம வளர்ச்சி பரிசோதனைக்கான ஒரு மாபெரும் பரிசோதனை கூடமாக அமெரிக்க கண்டம் இருந்தது. ஆப்பிரிக்காவிலும் ஆசியாவிலும் அறியப்பட்டிராத பல்வேறு விலங்குகளும் தாவரங்களும் அங்கு தோன்றி வளர்ந்து தலைத்தன. ஆனால் அந்நிலை இப்பொழுது இல்லை. ஷேப்பியன்ஸ் அங்கு குடியேறிய 2,000 ஆண்டுகளுக்குள் இந்த தனித்துவமான இனங்களில் பெரும்பாலானவை அழிந்துவிட்டன. தற்போதைய கணிப்புகளின்படி அந்த குறுகிய இடைவெளிக்குள் வட அமெரிக்க கண்டம் தன்னுடைய 47 வகையான பெரிய பாலூட்டிகளில் 34 வகைகளை இழந்துவிட்டது. தென் அமெரிக்க கண்டம் தன்னுடைய 60 வகையான பெரிய பாலூட்டிகளில் 50 வகைகளை இழந்தது. 3 கோடி ஆண்டுகள் தலை தோங்கி வளர்ந்திருந்த கொடுவால் வடிவிலான பற்களை கொண்ட பூனைகள் வெறும் 2,000 ஆண்டுகளுக்குள் அழிந்தன. நிலத்தில் வாழ்ந்த பெரிய தேன்கரடிகள், மிகப்பெரிய சிங்கங்கள், அமெரிக்காவின் பூர்வீக குதிரைகள் மற்றும் ஒட்டகங்கள், பூதாகரமான குறிணிகள், மாமூத்துக்கள் ஆகியவையும் மாயமாய் மறைந்தன. சிறிய பாலூட்டிகள், ஊர்ந்து செல்லும் உயிரினங்கள், பறவைகள், பூச்சிகள், ஒட்டுண்ணிகள்
ஆகியவற்றின் ஆயிரக்கணக்கான இனங்களும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டன. மேமூத்துகள் இறந்த பொழுது அவற்றின் உடல் மீது வாழ்ந்து வந்த உண்ணிகளின் அனைத்து வகைகளும் அவற்றுடனேயே மறைந்தன. பல ஆண்டுகளாக உயிரினங்களின் எச்சச்சங்களை தேடி ஆய்வு செய்கின்ற தொல் உயிரியல் ஆய்வாளர்கள் பண்டைய ஒட்டகங்களின் புதைப்படிம எலும்புகளையும் நிலம்வாழ் தேன்கரடிகளின் கல்லாகி போன உடற்கழிவுகளையும் அமெரிக்க கண்டங்களின் சமவெளிகள் மற்றும் மலைகள் நெடுகிலும் வலை வீசி தேடி வந்துள்ளனர். அவர்கள் தேடுவது அவர்களுக்கு கிடைக்கும் பொழுது அவர்கள் அந்த பொக்கிஷங்களை கவனமாக சேகரித்து பரிசோதனை கூடங்களுக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கின்றனர். அங்கு ஒவ்வொரு எலும்பும் புதைப்படிம உடற்கழிவும் நேர்த்தியாக ஆய்வு செய்யப்பட்டு நாளிடப்படுகின்றன. இந்த ஆய்வுகள் மீண்டும் மீண்டும் ஒரே முடிவுகளைத்தான் கொடுக்கின்றன. ஒட்டகங்களின் புதைப்படிம எலும்புகளும் நிலம்வாழ் தேன்கரடிகளின் புதைப்படிம சாணங்களும் மனிதர்கள் அமெரிக்க கண்டங்களுக்குள் நுழைந்த காலகட்டத்தை சேர்ந்தவையாகவே இருக்கின்றன. அதாவது அவை கிமு 12,000த்திற்கும் கிமு 5,000த்திற்கும் இடைப்பட்ட காலகட்டத்தை சேர்ந்தவையாக இருக்கின்றன. அந்த காலகட்டத்திற்கு பிந்தைய காலகட்டம் ஒன்றை சேர்ந்த புதைப்படிம சாணத்தை ஒரே ஒரு பகுதியில் மட்டுமே அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடித்துள்ளனர். பல்வேறு கரீபிய தீவுகளில், குறிப்பாக கியூபா மற்றும் ஹிஸ்பனியோலாவில் நிலம்பால் தேன்கரடியின் புதைப்படிம உடற்கழிவை அவர்கள் கண்டுபிடித்தனர். அது சுமார் 5,000 ஆண்டுகளுக்கு முந்தையது. துல்லியமாக அந்த நேரத்தில்தான் முதல் மனிதர்கள் கரீபிய கடலை கடந்து இவ்விரு பெரிய தீவுகளிலும் குடியேறினர். மீண்டும் சில அறிஞர்கள் ஹோமோசேப்பியன்ஸை அப்பாவிகளாக சித்தரிக்க முயற்சிக்கின்றனர். அவர்கள் பழையபடி வானிலை மாற்றத்தின் மீது பழி போடுகின்றனர். அதற்காக மேற்கு அரைக்கோளத்தின் ஏனைய பகுதிகள் முழுவதும் வெப்பமாகிக் கொண்டிருந்த பொழுது ஏதோ வினோதமான காரணத்தால் கரீபிய தீவுகளின் வானிலை மட்டும் 7,000 ஆண்டுகளாக மாறாமல் இருந்ததாக அவர்கள் அனுமானிக்க வேண்டியுள்ளது. ஆனால் அமெரிக்க கண்டங்களில் சாண உருண்டைகளை நம்மால் ஏற்க முடியாது. நாம் தான் குற்றவாளிகள். அந்த உண்மையை எந்த விதத்திலும் திரிக்கவும் முடியாது. வானிலை மாற்றம் நமக்கு துணை போனதாக வைத்துக் கொண்டாலும் மனித பங்களிப்பை ஒதுக்கிவிட முடியாது. நோவாவின் கப்பல். ஆஸ்திரேலியாவிலும் அமெரிக்காவிலும் ஒட்டுமொத்தமாக அழிந்த விலங்கினங்களின் எண்ணிக்கையை ஹோமோசேப்பியன்ஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா நெடுகிலும் பரவியதை தொடர்ந்து அங்கு பூண்டோடு அழிந்த விலங்கினங்கள் மற்றும் மனித இனங்களின் எண்ணிக்கையோடு ஒப்பிட்டால் ஷேப்பியன்ஸின் முதல் குடியேற்றம் விலங்கு ராஜ்யத்திற்கு நிகழ்ந்த மிகப்பெரிய மற்றும் மிக வேகமான சூழலியல் பேரழிவுகளில் ஒன்று என்ற முடிவுக்குத்தான் நாம் வர வேண்டியுள்ளது. ரோமங்கள் போர்த்திய உடல்களை கொண்ட பெரிய விலங்குகள் தான் பெருமளவில் பாதிப்புக்கு உள்ளாயின. அறிவு புரட்சி ஏற்பட்ட காலத்தில் பூமியில் 200 வகையான நிலம்பால் பாலூட்டிகள் வாழ்ந்தன. அவை பெரிய உடல்களை கொண்டவையாகவும் 50 கிலோவுக்கு அதிகமான எடை கொண்டவையாகவும் இருந்தன. வேளாண் புரட்சி ஏற்பட்ட நேரத்தில் அவற்றில் சுமார் 100 வகைகள் மட்டுமே எஞ்சியிருந்தன. மனிதர்கள் சக்கரத்தையும் இரும்பு கருவிகளையும் எழுத்தையும் கண்டுபிடித்ததற்கு நெடும் காலத்திற்கு முன்பாகவே ஹோமோசேப்பியன்ஸ் இவ்வுலகின் பெரிய விலங்குகளில் 50% பூண்டோடு அழித்துவிட்டனர். இந்த சூழலியல் பேரழிவு வேளாண் புரட்சிக்கு பிறகு எண்ணற்ற முறைகள் சிறிய அளவில் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்தன. பல்வேறு தீவுகளை பற்றிய தொல்பொருள் ஆய்வு பதிவுகள் அதே சோகமான கதையைத்தான் கூறுகின்றன. அப்பேரழிவின் துவக்க காட்சியில் செழுமையான பல்வேறுபட்ட எண்ணிக்கையிலான பெரிய விலங்குகள் காட்டப்படுகின்றன. அதில் ஒரு மனிதன் கூட கிடையாது. இரண்டாவது காட்சியில் ஷேப்பியன்ஸ் தோன்றுகின்றனர். ஒரு மனித எலும்பு, ஓர் ஈட்டி முனை, ஓர் உடைந்த பீங்கான் துண்டு போன்றவை சேப்பியன்ஸின் அப்போதைய இருத்தலுக்கு சான்று பகிர்கின்றன. மூன்றாவது காட்சி மிக விரைவாக பின்தொடர்கிறது. அதில் ஆண்களும் பெண்களும் மேடையின் நடுவு பகுதியை ஆக்கிரமித்துள்ளனர். பெரிய மற்றும் சிறிய விலங்குகளின் பெரும்பாலானவை மறைந்துவிட்டன. ஆப்பிரிக்க கண்டத்திற்கு கீழே சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெரிய தீவான மடகாஸ்கர் ஒரு பிரபலமான எடுத்துக்காட்டை வழங்குகிறது. கோடிக்கணக்கான ஆண்டுகளாக தனியாக இருந்து வந்திருந்த அத்தீவில் அந்த நெடிய காலகட்டத்தின் ஊடாக ஏராளமான தனித்துவமான விலங்குகள் தோன்றின. அவற்றில் ஒன்று யானை பறவை. 3 மீட்டர் உயரமும் சுமார் 500 கிலோ எடையும் கொண்ட இப்பறவையால் பறக்க முடியாது. உலகின் மிகப்பெரிய பறவை அது. மடகாஸ்கரில் வாழ்ந்த இன்னொரு தனித்துவமான விலங்கு பெரிய உருவத்தை கொண்ட லீமர். உலகின் மிகப்பெரிய முதனி அது. யானை பறவைகளும் பெரிய லீமர்களும் மடகாஸ்கரின் பிற பெரிய விலங்குகளில் பெரும்பான்மையானவற்றுடன் சேர்ந்து சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு மாயமாய் மறைந்து போயின. துல்லியமாக அந்த காலகட்டத்தில் தான் அத்தீவில் மனிதர்கள் முதலில் கால் பதித்தனர். பசிபிக் பெருங்கடலில் கிமு 1500ஆம் ஆண்டை ஒட்டி முக்கிய அழிவு அலை தொடங்கியது. சாலமன், பிஜி, நியூ கொலிடோனியா ஆகிய தீவுகளில் பாலினேசிய விவசாயிகள் அப்போதுதான் குடியேறினர். நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவர்கள் அங்கிருந்த பறவைகள், பூச்சிகள், நத்தைகள் மற்றும் பிற உள்ளூர் விலங்குகளின் நூற்றுக்கணக்கான இனங்களை கொன்றனர். அந்த நேரத்தில் இருந்து அழிவு அலையானது மெல்ல மெல்ல கிழக்கு நோக்கியும் பிறகு தெற்கு மற்றும் வடக்கு நோக்கியும் நகர்ந்து பசிபிக் பெருங்கடலின் மையத்திற்குள் ஊடுருவியது. அந்த அழிவு அலையானது
தான் சென்ற வழியில் பின்வரும் தீவுகளை சார்ந்த தனித்துவமான விலங்குகளை அளித்தது. சமோவா மற்றும் டோங்கா தீவுகள் கிமு 1200, மாஸ்கேசஸ் தீவுகள் கிபி 1, ஈஸ்டர் தீவுகள், குக் தீவுகள், ஹவாய் கிபி 500 மற்றும் நியூசிலாந்து கிபி 1200. அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல், மத்திய தரைக்கடல் ஆகியவற்றில் ஆங்காங்கே தூவினார் போல இருந்த ஆயிரக்கணக்கான தீவுகள் ஒவ்வொன்றிலும் இதே போன்ற சூழலியல் பேரழிவுகள் நிகழ்ந்தன. இப்பெருங்கடல்களில் இருந்த மிகச்சிறிய தீவுகளில் எண்ணற்ற தலைமுறைகளாக வாழ்ந்து வந்திருந்த பறவைகள், பூச்சிகள், நத்தைகள் போன்றவை மனிதன் முதன்முதலாக அங்கு அடியெடுத்து வைக்கும் வரை தொடர்ந்து அங்கு இருந்து வந்ததற்கான அத்தாட்சிகளை தொல்பொருள் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். முதல் விவசாயிகளின் வரவை தொடர்ந்து மிக விரைவில் அவை அழிந்து போயின. வெகு தொலைவில் தனியாக இருந்த ஒரு சில தீவுகள் மட்டும் நவீன காலகட்டம் வரை மனிதனின் பார்வையில் படாமல் தப்பின. அவற்றின் விலங்குகள் சிறப்பாக தலைத்திருந்தன. இதற்கான ஒரு பிரபலமான எடுத்துக்காட்டு கொலபகஸ் தீவுகள். 19ஆம் நூற்றாண்டு வரை அதில் மனிதர்கள் யாரும் குடியேறவில்லை என்பதால் அதன் தனித்துவமான விலங்குகள் பாதுகாப்பாக இருந்தன. அத்தீவுகளில் வாழ்ந்த பெரிய ஆமைகள் பண்டைய டைப்ரோடோன்களைப் போல மனிதர்களை கண்டு அஞ்சவில்லை. வேட்டையாடிகள் இந்த பூமி நடிகளும் பரவியதைத் தொடர்ந்து முதல் அழிவு அலை உருவானது. அடுத்து விவசாயிகள் எல்லா இடங்களுக்கும் பரவியதைத் தொடர்ந்து இரண்டாவது அழிவு அலை உருவானது. இன்று தொழில்துறை நடவடிக்கைகள் விளைவித்துக் கொண்டிருக்கின்ற மூன்றாவது அழிவு அலையை பற்றி ஒரு முக்கியமான கண்ணோட்டத்தை முதல் இரண்டு அழிவு அலைகளும் நமக்கு கொடுக்கின்றன. நம்முடைய மூதாதையர் இயற்கையோடு இணக்கமாக வாழ்ந்தனர் என்று கூறுகின்ற சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை நம்பாதீர்கள். தொழில் புரட்சி நிகழ்வதற்கு நெடுங்காலத்திற்கு முன்பாகவே பெரும்பாலான தாவர இனங்களையும் விலங்கு இனங்களையும் அழிவு நிலைக்கு கொண்டு போய் சேர்த்த பெருமை ஹோமோசேப்பியன்ஸுக்கு இருந்தது. இப்புவியிலேயே மிக கொடூரமான இனம் நாம் தான் என்று உயிரியல் நிகழ்வுகளின் பதிவுகள் கூறுகின்றன. முதல் இரண்டு அழிவு அலைகளை பற்றி அதிகமாக மக்களுக்கு தெரிந்திருந்ததால் தாங்கள் அங்கம் வகிக்கின்ற மூன்றாவது அழிவு அலையை பற்றி அவர்கள் அவ்வளவு அக்கறையற்று இருக்க மாட்டார்கள். நாம் ஏற்கனவே எத்தனை இனங்களை அழித்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்தால் தப்பி பிழைத்து இன்று உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இனங்களை காப்பதற்கு நாம் ஊக்கம் பெறக்கூடும். குறிப்பாக பெரும் கடல்களில் வாழுகின்ற பெரிய விலங்குகளின் விஷயத்தில் இது அதிக பொருத்தமானதாக இருக்கிறது. நிலம்பால் விலங்குகளைப் போல் அன்றி அறிவு புரட்சியாலும் தொழில் புரட்சியாலும் அவற்றுக்கு அவ்வளவு இன்னல்கள் நேரவில்லை. ஆனால் தொழிற்சாலைகளால் ஏற்படுகின்ற மாசுபாட்டின் காரணமாகவும் கடல் வளங்களை மனிதர்கள் அளவுக்கு அதிகமாக சுரண்டுவதாலும் இந்த கடல்வாழ் விலங்குகளும் கிட்டத்தட்ட பூண்டோடு அழியும் நிலையில் உள்ளன. இப்போதைய அதே வேகத்தில் விஷயங்கள் தொடர்ந்து நடந்தால் திமிங்கலங்கள், சுறாக்கள், டியூனாக்கள், டால்பின்கள் ஆகியவை டைட்ரோடோன்களையும் நிலம்வாழ் தேன்கரடிகளையும் மாமூத்துக்களையும் தொடர்ந்து அவையும் மறைந்துவிடும். உலகின் பெருவிலங்குகள் அனைத்தையும் கருத்தில் கொள்ளும் பொழுது மனித பெருவெள்ளத்தில் இருந்து தப்பி பிழைத்திருக்க போவது நோவாவின் கப்பலில் துடுப்பு போட்ட விலங்குகளைப் போல மனிதனுக்கு குற்றவேல் புரிகின்ற பண்ணைப்புற விலங்குகளும் மனிதர்களும் மட்டுமே. அறிவு புரட்சி நிறைவுற்றது. யுவால் நோவா ஹராரி அவர்களுடைய ஷேப்பியன்ஸ் மனித குலத்தின் சுருக்கமான வரலாற்று பயணம். காற்றோடும் உங்கள் காதுகளோடும் நான் எவி மகிழா. இணைந்திருங்கள். தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி. டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோவுடைய ப்ரீவியஸ் அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவுடைய லிங்க்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க போய் யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சதுக்கப்புறம் மொத்தமா ஒரே பகுதியாகவும் பதிவிட முயற்சி செய்கிறேன். நன்றி.